வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய இன்றைய நடப்பு நிகழ்வுகள் அலசலுக்கு வணக்கம். இன்னைக்கு விண்வெளி, புவியியல், கலாச்சாரம், சுகாதாரம்னு நிறைய முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். சுருக்கமா ஆனா ஆழமா உங்களுக்கு தேவையான தகவல்களை தரது தான் நோக்கம். ஆரம்பிக்கலாமா? நியூஸ் இஸ்ரோ சம்பந்தப்பட்டது. நாசா இஸ்ரோவோட நிசார் செயற்கைக்கோள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஏவுறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்ல பொருத்தி எல்லா சிஸ்டமும் ஓகேவான்னு இஸ்ரோ செக் பண்ணிருக்காங்க. இந்த ஜிஎஸ்எல்வி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? கண்டிப்பா. ஜிஎஸ்எல்வி அதாவது ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது இஸ்ரோவோட ஒரு முக்கியமான ஏவுகணை. இது செயற்கைக்கோள்களை புவி ஒத்திசைவு பரிமாற்ற சுற்றுப்பாதைக்கு அதாவது ஜிடிஓக்கு கொண்டு போகும். ஓஹோ. இது நம்ம பிஎஸ்எல்வியை விட அதிக வெயிட்டான சேட்டலைட்டை தூக்கிட்டு போகும். இதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. திட, திரவ, அப்புறம் ரொம்ப முக்கியமா கிரையோஜெனிக் ஸ்டேஜ். கிரையோஜெனிக் டெக்னாலஜி நம்மளே பண்ணது பெருமை தானே? நிச்சயமா. இதுல நாம தன்னிறைவு அடைஞ்சது பெரிய விஷயம். MK-Iல ரஷ்யாவோடது யூஸ் பண்ணோம். ஆனா இப்போ MK2, MK3ல நம்மளோட இன்ஜின் தான். MK3 தான் இப்போ பவர்ஃபுல் ஆனது இல்லையா? ஆமா, LVM-3ன்னு கூட சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 4 டன் வரைக்கும் ஜிடிஓக்கு கொண்டு போகும். ககன்யான் மாதிரி திட்டங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்போ தேர்வுல கேட்டா MK3 சுமக்கும் திறன் 4 டன்னு சொல்லணும். சரி. கரெக்ட். சரி, விண்வெளியில இருந்து பூமிக்கு வரலாம். ஒடிஷால பைதரணி ஆறு பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சே. ஆமா, சமீபத்துல பத்ரக் மாவட்டத்துல இந்த ஆத்துல வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டிடுச்சு. ஓ அப்படியா? இது கிழக்கு நோக்கி பாயிற ஆறு கியோஞ்சர் மாவட்டத்துல கோனாசிகா மலையில உருவாகுது. சுமார் 360 கிலோமீட்டர் ஓடி வங்காள விரிகுடால கலக்குது. சலண்டிங்கிறது இதோட முக்கியமான துணையாறு. ஒடிசா, ஜார்க்கண்ட் வழியா போகுது. அடுத்து ராஜஸ்தானுக்கு போவோம். அங்க கௌரின்னு ஒரு திருவிழா நடக்குதாமே, 40 நாளா. ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். மேவார் பகுதியில் இருக்கிற பில் சமூக மக்கள் கொண்டாடுறாங்க. இது ஒரு 40 நாள் நடன நாடக விழா மாதிரி. கடவுளுக்கும் அசுரனுக்கும் நடந்த போர் தான் கதை. அதாவது சிவன் பஸ்மாசுரன் கதைன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன விசேஷம்னா எல்லா வேஷத்தையும் ஆண்கள் மட்டுமே போடுவாங்களாமே. அதேதான். குட்காடியான்னு ஒருத்தர் கதையை சொல்லுவாரு. இது அவங்களோட பாரம்பரியத்தை காட்டுற ஒரு நிகழ்வு. பாரம்பரியம்னு சொன்னதும் நம்ம ஊருக்கு வருவோம். தஞ்சை பெரிய கோயில். பிரதமர் கூட கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தாரு. ஆமா, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டினது. கிட்டத்தட்ட 1010 கிபி. சிவனுக்கான கோயில். அந்த பெரிய லிங்கம், அப்புறம் அந்த விமானம் 200 அடிக்கு மேல உயரம். பிரமிப்பு. திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு உச்சம். யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னம் இது. இன்னைக்கும் அங்க வழிபாடு நடக்குது. அதனால இது வாழும் கோயில். சோழர்களோட அடையாளம் அது. சரி, இன்னொரு பாரம்பரியம் பத்தி மகாராஷ்டிராலந்து பைத்தானி சேலைகள். ஆமா, பிரதமர் கூட இத பத்தி பேசியிருந்தாரு. இத மகாராஷ்டிராவோட மகாவஸ்திரம்னு சொல்லுவாங்க. பட்டுலையும் தங்க சரிகளையும் கையால நெய்றது. பைத்தான் நகரம் கோதாவரி கரையில இருக்கிற ஊரு. அங்கதான் இது உருவாச்சு. அந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்குமே. ஆமா, பார்டர்ல காத்னும் முந்தானைய பதர்னும் சொல்லுவாங்க. அதுல கிளி, தாமரை, மயில்னு நிறைய வடிவங்கள் இருக்கும். 2010ல இதுக்கு புவிசார் குறியீடு, அதாவது GI டேக் கிடைச்சது. ஓகே, இப்போ கொஞ்சம் ஹெல்த் பக்கம் போலாம். லீஜனர் நோயின்னு ஒன்னு நியூயார்க்ல வந்திருக்குன்னு செய்தி. அது என்னது? லீஜனர் நோய்ங்கிறது லீஜனெல்லா பாக்டீரியாவால வர்ற ஒரு சீரியஸான நிமோனியா மாதிரி. இது தண்டிலையும் மண்ணுலையும் இருக்கிற அந்த பாக்டீரியாவை நாம சுவாசிக்கிறது மூலமா பரவும். ஆள்கிட்ட இந்த ஆளுக்கு பரவாதா? இல்ல, அப்படி பரவாது. நல்ல விஷயம் என்னன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமா இதை சரி பண்ணிடலாம். சரி, அடுத்து சுற்றுச்சூழல். அஸ்ஸாம்ல இருக்கிற மஜுலி தீவு உலகத்தோட பெரிய ஆற்று தீவு இல்லையா அது? ஆமா, பிரம்மபுத்திரா ஆத்துல இருக்கு. அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா மண் அரிப்பு. ஓ. ஆனா அங்க இருக்கிற மக்கள் காஞ்ச மரங்களை நட்டு அந்த மண் அரிப்பை தடுக்க முயற்சி பண்றாங்க. ரொம்ப நல்ல முயற்சி. மஜூலி வெறும் தீவு இல்ல, அது அசாமிய நவ வைஷ்ணவ கலாச்சாரத்தோட மையம். சங்கர் தேவர், சத்ராக்கள், சத்ரியா நடனம், முகமூடி செய்யறது, இதுக்கெல்லாம் ஃபேமஸ். அங்க பழங்குடியின மக்களும் இருக்காங்க இல்லையா? ஆமா, மிசோ, தியோரி, சோனோவால் கச்சாரின்னு பல பழங்குடி மக்கள் இருக்காங்க. யுனெஸ்கோவோட தற்காலிக பட்டியல்லையும் இந்த தீவு இருக்கு. சரி, சுற்றுச்சூழல்ல இன்னொரு விஷயம். கேரளால தங்க நரி கணக்கெடுப்பு. அதுல சிட்டிசன் சயின்ஸ்னு சொன்னாங்க. ஆமா, அதாவது பொதுமக்களே அறிவியல் ஆய்வுல பங்கெடுக்கிறது.
அந்த மாதிரி ஒரு ஆய்வுல கேரளால சுமார் 20,000 இருந்து 30,000 தங்க நரி இருக்கலாம்னு சொல்றாங்க. தங்க நரி ஒரு நடுத்தர சைஸ் நாய் வகை மாதிரி. எல்லாம் சாப்பிடும். இந்தியா முழுக்க இருக்கு. அதோட பாதுகாப்பு நிலை என்ன? IUCN பட்டியல்ல லீஸ்ட் கன்சர்ன், அதாவது குறைந்த கவலை நிலையில இருக்கு. ஆனா நம்ம வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி இது ஷெட்யூல் 1ல வருது. பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்கு. இந்த மாதிரி குடிமக்கள் ஆய்வு ரொம்ப முக்கியம் இல்லையா? நிச்சயமா. நிறைய டேட்டா கிடைக்கும், மக்களுக்கும் விழிப்புணர்வு வரும். கடைசியா ஒரு முக்கியமான அரசு திட்டம், ஈஸ்ரம் போர்ட்டல். ஆமா, ஈஸ்ரம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கானது. இதுல பதிவு செஞ்சவங்க எண்ணிக்கை 30 கோடியை தாண்டிடுச்சாம். ஆமா, இது ஒரு பெரிய மைல்கல். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் 2021 ஆகஸ்ட்ல இதை ஆரம்பிச்சாங்க. இதோட நோக்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பத்தின ஒரு தேசிய டேட்டாபேஸ் உருவாக்குறது. இதனால அவங்களுக்கு என்ன பயன்? இதுல பதிவு செஞ்சா யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் UAN தருவாங்க. இதை வச்சு அரசாங்கத்தோட சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அவங்கள சுலபமா போய் சேரும். இது ஒரு நல்ல முயற்சி. தேர்வுல கூட இதோட நோக்கம் என்னன்னு கேட்கலாம், சரிதானே? ஆமா, கேட்க வாய்ப்பு இருக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய தரவுத்தளம் அப்படின்னு குர்த்து வைக்கணும். ரொம்ப நல்ல தகவல்கள். இன்னைக்கு நிறைய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்தோம். போட்டித் தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கும் பொதுவா விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அலசருக்கு எங்களோட யூடியூப் சேனலை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. மஜூலி தீவு மக்கள் செய்யற மாதிரி சுற்றுச்சூழலையும் வளர்ச்சியும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இல்லனா இந்த தங்க நரி கணக்கெடுப்பு மாதிரி குடிமக்கள் அறிவியல் நமக்கு எந்த அளவுக்கு உதவும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.